ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டெலகிராமில் நம்மளோட யூசர் ஐடி வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, யூசர் நேம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக வந்து பாருங்கள். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். சரிங்களா? அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒன்று, நீங்கள் வந்து எஸ்பிஎல்லும் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முக்கியமாக ப்ராப்பராக நீங்கள் அதில் குரூப்ஸில் வர நிறையா இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட்டை தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக நோட்டீஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போது புதுசாக ஜாயினிங் பண்ணவங்க, அதாவது எலைட் லேர்னர் அப்புறம் மார்க்கெட்டிங் பிளானில் இந்த 2 கேட்டகரியில் ஜாயினிங் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட எஸ்பிஓ லாகின் பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு மெனு வந்து ஓப்பன் ஆகிருக்கும். டெலகிராம் சப்மிட் டெலகிராம் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அந்த இடத்துலேருந்து உங்களோட டெலகிராமோட யூசர் நேம் அப்படி இல்லைனா யூசர் ஐடி வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் அதை சப்மிட் பண்ணலைன்னா நீங்கள் என்ன மாதிரி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இம்பார்ட்டன்ட் அப்டேட்டை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? ஏன்னா அந்த குரூப்ஸில் வந்து ப்ராப்பராக அந்த ஐடி யூசர் நேம் வந்து சப்மிட் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ப்ராப்பராக ஒரு குரூப்பில் வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாயினிங் ஆயிடுவாங்க. சரிங்களா? சப்போஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா அப்டேட்ஸ் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது நீங்கள் நிறையா வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணும்போது நீங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னும்போது அது வந்து உங்களுக்கு தான் வந்து லாஸ் ஆகும். நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கும் அமௌண்ட்டுக்கும் லாஸ் ஆகும். நீங்கள் எஸ்பிஓலையுமே நீங்கள் நிறையா வந்து ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? எனக்கு அப்ளைன் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் தாண்டி நீங்கள் ஓனாக முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பராக எல்லா அப்டேட்ஸையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் ஓனாக தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா டவுன்லைனாக இருக்கட்டும் அப்ளைனாக இருக்கட்டும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டவுட்ஸை மட்டும்தான் கிளியர்ஃபை பண்ணுவாங்களே தவிர மற்றபடி ஃபாலோ பண்ணுறது எல்லாமே நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போது இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம டெலகிராம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதில் இப்போது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கா, இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் 3 டாட்டு. அந்த 3 டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த 3 டாட்டை கிளிக் பண்ண உடனே அங்கே வந்து உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டு இருக்குது. சரிங்களா? இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து உங்களோட யூசர் நேம் வந்து யூசர் ஐடி வந்து நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது எப்படி செட் பண்ணுறதுனா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணதுக்கு அடுத்து இங்கே வந்து நீங்கள் வந்து ரேண்டமாக உங்களுக்கு ஏதாவது உங்களோட நேமாக இருக்கட்டும், இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு நேம் கேரக்டர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது அதை வந்து நீங்கள் வந்து போடலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேம் வந்து போடுறேன். ஸோ இந்த மாதிரி நேம் போடும்போது திஸ் யூசர் நேம் இஸ் ஆல்ரெடி டேக்கன் சொல்லிட்டு வருது. சரிங்களா? அப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னா வேறு தான் நான் வந்து இது பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது 5 கேரக்டர்ஸ் வந்து வர்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நெட்வொர்க் இஷ்யூஸ்னால வந்து ஸோ இந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா இஸ் அவைலபிள்னு சொல்லிட்டு வந்திருக்குது. இந்த மாதிரி க்ரீன்ட்டுக்கு வந்த உடனே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணுன்னா மேலே ஒரு டிக் மார்க் இருக்குக்கா, இந்த இடத்துல அந்த டிக் மார்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ திஸ் யூசர் நேம் இஸ் ஆல்ரெடி டேக்கன் சொல்லிட்டு வருது. அப்படின்னா நீங்கள் அது கூட ஏதாவது ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டு டிக் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூசர் நேம் அண்ட் யூசர் ஐடி வந்து ப்ராப்பராகவே வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போது நம்ம இதை எடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து எஸ்பிஓவில் வந்து சப்மிட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து
உங்களோட எஸ்பிஓ வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் டெலகிராம் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாஃப் ஐடி இருக்கும், இங்கே வந்து உங்களோட யூசர் நேம் இருக்கும், இங்கே வந்து உங்களோட டெலகிராம் ஐடி வந்து நீங்கள் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். சரிங்களா? இந்த டெலகிராம் ஐடி வந்து நம்ம எங்கே எடுக்கணும்னா, நம்ம இப்போ க்ரியேட் பண்ணோம்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெலகிராம் ஐடி. இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி ஆகும். சரிங்களா? அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆயிரும். சரிங்களா? இந்த மாதிரி டிக் மார்க் வந்துடும் உங்களுக்கு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அப்டேட் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. த ஃபார்ம் கேன் சப்மிட் மேக்ஸிமம் 2 times ஒன்லி. இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் 2 டைம் மட்டும்தான் சப்மிட் பண்ண முடியும் உங்களால். சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு டைம் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்னொரு டைம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சரிங்களா? ஒரு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செகண்ட் டைம் வந்து ப்ராப்பராக பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ப்ராப்பராக ஒரு டெலகிராமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூசர் ஐடியா இருக்கட்டும், யூசர் நேம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற பிளாட்ஃபார்மில் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறதுன்றதை வந்து நம்ம கிளியராகவே வந்து பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துருந்துச்சுன்னா என்னோடய சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் வந்து ரெகுலராகவே வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களோட டவுன்லைன்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸை வந்து அவங்களுக்கு இமீடியட்டாக வந்து தெரியப்படுத்துங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு கீழே வந்து டவுன்லைன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மிஸ்டேக்லாம் பண்ணால் மட்டும்தான் அவங்களால வந்து எஸ்பிஓவில் இருக்க முடியும். அவங்க வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எஸ்பிஓவில் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பிளானில் உங்கள் டவுன்லைன் மார்க்கெட்டிங் பிளான் எலைட் பிளானில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட எஸ்பிஓ அந்த ஃபார்மை வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த யூசர் நேம் ஐடியை வந்து அந்த எஸ்பிஓ ஃபார்மில் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த யூசர் ஐடி யூசர் நேம் வந்து அவங்களுக்கு க்ரியேட் பண்ண தெரியலனா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நாளைக்கு 1 day தான் டைம் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபார்ம் வந்து சீக்கிரமாக சப்மிட் பண்ண பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி இருக்குதுன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.